அன்பான இதயங்களுக்கு என்னோட கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் மனசுக்கு பிடிச்ச அந்த நபரோட லவ் லெட்டர் தான் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். சரியா? ஸோ நான் அது கூட இங்கே ஏஞ்சல் மெசேஜும் எடுத்து வச்சுருக்கேன். ஏஞ்சல் உங்கள் காதலுக்காக அவர் மனசில் என்ன நினச்சிட்ருக்காரு அப்படிங்கிறதுக்காக ஏஞ்சலோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறதும் இவங்களோட லவ் லெட்டர் என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ நான் இங்கே 2 ஃபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இன்றைக்கு. ஸோ ஒன்று இந்த ப்ளூ கலர் டெக்கில் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன். ஓகே. ஸோ அதையும் போல் இந்த க்ரீன் கலர் டெக்கில் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸை சரியாக பார்த்துக்கொள்ளிங்க. பார்த்துட்டு உங்கள் ஃபைல் எது அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். சரியா? ஃபைல் செலக்ட் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக பொறுமையாக 2ல் ஏதாவது ஒரு ஃபைல் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹாய் ஃபைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த ரீடிங். ஸோ இன்றைக்கி உங்கள் மனசில் இருக்க அந்த நபரோட காதல் லவ் லெட்டர் தான் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு வாட்ஸ்அப் டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, ரொம்பவுமே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ஏஞ்சல் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க, அவர் மனசில் இருக்கிறத என்ன நமக்கு சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளும். ஓகேயா? ஸோ ஓகே, இங்கே ஏஞ்சல் என்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு உங்கள் நபர்கிட்ட நீங்கள் ஏதாவது கதைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் சரி, இல்லை அவருங்கக்கிட்ட ஏதாவது கதைக்கிறதுக்கு இருக்கிறாரு அப்படின்னா கூட இது சரியான டைம் கிடையாது. அதாவது அவர் ஏதாவது முயற்சி எடுக்கிறாரு இந்த காதலுக்காக அப்படிங்கும்போது இது சரியான டைமாக இருக்காது. அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்தை கொஞ்சம் தள்ளி போடுவோம், கொஞ்சம் மெதுவாக பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ ஏதாவது ட்ரை பண்ணி நீங்கள் நோ சொல்லிடுவீங்க அப்படிங்கிற பயம் கூட உங்கள் பார்ட்னருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னா கூட கொஞ்சம் யோசித்து பொறுமையாக நிதானமாக எடுத்து வைப்போம். அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு உடனே எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீர்க்கமாக இருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த கார்டில் இருந்து என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத எடுத்து வச்சுட்டு மற்ற கார்டில் இருந்து ஒவ்வொரு கார்டாக பார்த்து என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஒரு லவ் லெட்டர் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன், எப்பவும் போல தான். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் கூட உங்கள் காதலுக்காக ஏதாவது ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறீங்க, கதைக்க போகிறீங்க அப்படின்னா கூட இப்போதைக்கு நீங்கள் பண்ணாமல் கொஞ்சம் தாமதமாக பண்ணுறது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஏன்னா நீங்கள் இப்போ ஏதாவது அவசரப்பட்டு பண்ணினா நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்கள் பார்ட்னர் ரொம்ப வேகமாக அந்த சைடில் இருந்து ஆன்சர் கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் இப்போதைக்கு கிடையாது. அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் பொறுமையாக தான் மூவ் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஒவ்வொரு விஷயமா பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கூட கொஞ்சம் பொறுமையாக இருந்து பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ கார்ட்ஸை செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒவ்வொரு கார்டுக்காக என்ன அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து நான் உங்களுக்கு ஒரு லவ் லெட்டர் மாதிரி கொடுத்துட்டேன். அதாவது உங்கள் நம்பர் மனசில் இருக்க என்னங்க. ஓகே. ஸோ என்ன விஷயம் அப்படிங்கிறத நான் தெளிவாக தெரிஞ்சுட்டு அப்புறம் சொல்கிறேன். சரியா? ஓகே. ஸோ இன்னொரு கார்டு எடுத்துக்கொள்ளும். ஓகே. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன் கூட வாழணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்படுறேன். உன் கூட இனிமையாக இருக்கும் அந்த நாட்கள், உன் கூட நான் சேர்ந்திருந்த நாட்கள் ரொம்ப இனிமையாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக உன் கூட நான் வாழ்கிறது அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு எந்த விஷயத்த நான் சரியாக சூஸ் பண்ணால் உன்கிட்ட சேருவேன் அப்படிங்கிறது எனக்கு சீரியஸாக தெரியல.
ஸோ வந்து நான் ஏதாவது ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சுட்டு உன்னிட்ட வர கதைக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா கூட என் மனசுக்குள்ளே வந்து நிறைய பயம் க்ரியேட் ஆகுது. அந்த பயத்தினால கூட இப்போ கூட இந்த விஷயத்த பண்ண வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி நான் கொஞ்சம் தள்ளி போட்டுடுறேன். இது சரியா தவறா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா நான் வந்து ஏதாவது விஷயத்த ரொம்ப வேகமாக உன்கிட்ட சொல்ல வந்து நீ அதை தப்பாக புரிஞ்சுட்டு இந்த காதல் வந்து திரும்ப சேராமல் உடஞ்சி போயிடும், திரும்ப பிரிஞ்சு போயிடும் அப்படிங்கிற பயம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்சம் சில நாட்களா எனக்கு என் மனசு வந்து ஒரு நிலையாவே இல்ல. ஸோ மனசுங்கிறது அமைதியா இருந்தா தானே நம்மளால ஒரு ஸ்டெப்பு வந்து எடுக்க முடியும் நம்ம வாழ்க்கைக்காக. அப்படி பார்க்கும்போது என்கிட்ட அந்த மனசுங்கிற அமைதியும், மனசுல அந்த ஸ்திரத்தன்மையும் எனக்கு கொஞ்சம் கூட இருக்க மாட்டேங்குது. அது ஏன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரில. ஏன்னா நான் சில சமயம் யோசிக்கிறேன், இந்த பிரச்சனைலாம் ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். நான் கொஞ்சம் அசட் போட்டாலே அது ஈஸியா முடிஞ்சிடும் அப்படின்னு நெனச்சா கூட, அது ஒரே தடங்கல் தடங்கலாவே வந்துட்டுருக்கு. மனசு வந்து ரொம்ப படபடன்னு இருக்கு அப்படிங்கிறது உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரில. ஏன்னா என் சைடில ஏதாவது நியாயத்த உன்கிட்ட சொல்ல வந்தா, அது கூட ஒரு பிரச்சனை ஆகிரும் அப்படிங்கிற பயமும் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இந்த காதல நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நீ என் பக்கத்தில் இருக்கும்போது நீ என் பக்கத்தில் இருக்கிறங்கிறதே ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருந்தது. ம், உன்னை பார்க்காம இருக்கிறது கூட எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆனால் வெளிக்காட்டிக் கொள்ள முடியலை. உனக்கு தோணுது நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், என் லைஃப்பை பார்த்துட்டு போயிட்டேன், உன்னை பற்றி எதுவுமே சிந்திக்கிறது இல்லை, நீ கதைக்கிறதுக்கு நான் சரியாக ஆன்சர் பண்ணுறேன் இல்லைனா அப்படின்னா கூட நான் மனசுக்குள்ளே வந்து நினச்சிட்டு தான் இருக்கேன். நம்மளோட இன்னும் அந்த காதல் வந்து என் மனசுக்குள்ளே இருக்குது. அப்படி இருந்தாலுமே ஒரு சில விஷயங்கள்லாம் என்னால் ஓப்பன் பண்ணி பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஸோ உனக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து சத்தியமாக இந்த காதலுக்காகவும் இந்த கல்யாணத்துக்காகவும் நான் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது பிடிக்கல அப்படிங்கிறது உனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் இப்போ ஒரு சில பிரச்சனையில் வந்து சிக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது இந்த காதலை வந்து நான் என் குடும்பத்துக்கு தெரியப்படுத்தாம இருந்திருந்தாலே கூட, இந்த பிரச்சனைங்கிறது அவ்வளோ பெருசா வந்து கிரியேட் ஆகியிருக்காது. இப்போ இதில வந்து எல்லாரும் இன்வால்வ் ஆக்கி ஒவ்வொரு விஷயமா சொல்லும்போதும், ஒவ்வொரு விஷயமா இவங்களா கிரியேட் பண்ணும்போதும், எனக்கு இன்னுமே எனக்கு கூட சில சந்தேகம் வந்து வருது. ஸோ, அ நான் இந்த இடத்துல உன்ன சந்தேகப்படுறது சரியா, தவறா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நான் வந்து என்னை சுற்றி நிற்கிறவங்கள சொல்றத நம்புறேனா அப்படிங்கிறதும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட இருக்க நபர்கள் வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் உன்னை பார்த்துட்டு, வேவு பார்த்துட்டு வந்து என்கிட்ட சொல்லும்போது, ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னுமே எனக்கு மனவேதனை தரக்கூடியதா இருக்கு. நீ நினச்சிட்ருக்க எனக்கு தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படி சொல்லி. ஆனா அப்படி கிடையாது. ஆனா தூரமா இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா உனக்கு தேர்ட் பார்ட்டி இருக்க மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது கூட உண்மையா இருக்காது அப்படின்னு தான் நான் நம்பிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த கூட நானா கிரியேட் பண்ணது கிடையாது. இந்த இடத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னை சுற்றி நிற்கிற நபர்கள் இவங்க எனக்கு கொடுத்த ஒரு தகவல் மூலமா தான் இந்த இடத்துல உனக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி இருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு இன்னும் இருக்கு. அப்போ நீ வந்து சரியா எனக்காக காத்துட்ருக்க மாட்டியோ? இந்த இடத்துல நீ தான் உன்னோட லைஃப்ப பார்த்துட்டு போன மாதிரி இருக்கு. என்னால சில விஷயத்த வந்து இந்த இடத்துல வந்து வெளிக்காட்டிக் கொள்ள முடியல. ஏன் அப்படின்னா, நான் ஒரு ட்ராப்புக்குள்ள சிக்கிட்டுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னை சுற்றி நிற்கிற நபர்கள், அது மட்டும் இல்லாம என்ட வீட்ல இருக்கவங்களும் என்ட்ட காயப்படுத்தும்போது, என்னால இந்த காதல்ல அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க முடியல. ஸோ அதே மாதிரி உங்க நபருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இந்த பர்ட்டிகுலர் பர்சன் தேர்ட் பார்ட்டி இருக்கவங்களுக்கு மட்டும் தான். ஓகே. ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த இடத்துல வந்து கண்டிப்பா நான் உன்ன விட்டுட்டு தேர்ட் பார்ட்டிய வந்து செலக்ட் பண்ணியிருக்க கூடாது. ஸோ நான் அந்த இடத்துல தேர்ட் பார்ட்டியா செலக்ட் பண்ணதுனால கூட, அந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கிற அந்த நபர் வந்து என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல நான் உன்னையும் விட்டுட்டு, அந்த தேர்ட் பார்ட்டியும் விட்டுட்டு, சில முட்டாள்தனமான விஷயங்கள்லாம் பண்ணி, அதாவது நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, சீரியஸா நான் இந்த உண்மைய ஒத்துக்க தான் வேணும். அதாவது உன்னை விட்டுட்டு போயிட்டா, அந்த தேர்ட் பார்ட்டி நீ இருக்கும்போதே செலக்ட் பண்ணி, உன்னை சீட் பண்ணி ஏமாத்தினது நான் தான். அதாவது இந்த இடத்துல நான் உன்ன சீட் பண்ணி ஏமாத்திட்டேன் அப்படின்னா கூட, நான் நினச்சேன் எனக்காக ஒரு புது வாழ்க்கைய வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். இந்த தேர்ட் பார்ட்டியா இருக்கவங்க எனக்கு அன்ப குடுப்பாங்க. புதுசா ஒரு காதல வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். அப்படி சொல்லி தான் நான் அத செலக்ட் பண்ணேன். ஆனா, இந்த இடத்துல மொத்தமா நடந்ததே வேற மாதிரி இருக்கு. நான் யார நம்பி போனேனோ அவங்களே துரோகம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அவங்க எனக்கு சீட் பண்ணிட்டு போயிட்டாங்க. உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டு போன மாதிரியே, இப்ப இந்த நபர் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கும்போது, இது இன்னுமே வேதனையா இருக்கு. ஏன்னா, என்னால இந்த இடத்துல
உன்னிட்ட வந்து பேசவும் முடியல. ஏன்னா, உனக்கு நான் நெறைய காரணம் சொல்லியிருக்கேன். இதுதான் உண்மையான காரணம் அப்படி சொல்லாம கூட, உன்னிட்ட மறைச்சு, உன்னைய ஏமாத்திட்டு, பொய்யா நடிச்சுட்டு, உன்னைய நெறைய காக்க வச்சிருக்கேன். காக்க வச்சுட்டு, இந்த இடத்துல நான் மூவ் ஆன் ஆக்கி போனேன். உன்ட மேல இருக்க விஷயம்லாம் நீ தான் பண்ணின அப்படி சொல்லி, சில விஷயத்துல நான் உன்ன கை காட்டிட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டுருக்கேன். ஸோ, அதெல்லாம் இப்போ நினைக்கும்போது எனக்கு ரொம்பவே வேதனையா இருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல ஏமாந்தது நான் மாதிரி தான் தெரியுது. என்னோட முட்டாள்தனம் மாதிரி தான் தெரியுது. ஸோ, இந்த இடத்துல நான் எடுத்த அந்த தப்பான முடிவுனால கூட இப்போது என் மனசில் இருக்க இந்த காதலை வந்து உன்கிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இப்போ நான் அவசரப்பட்டு வந்து உன்கிட்ட ஏதாவது பேசினா நீ தவறான முடிவு எடுத்துருவ. அதாவது உன்னோட லைஃப்குள்ளே என்னை சேர்க்காம ரொம்ப தூரமாக ஒதுக்கி வச்சிடுவ அப்படிங்கிற பயம் எனக்கு இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஏன்னா இப்போ என் மனசில் தேர்ட் பார்ட்டி கிடையவே கிடையாது. பட் இந்த விஷயம் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டியாக ஃபேமிலியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த நபர்கள் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சிந்திக்க தான் செய்கிறாங்க. அதாவது உங்ககிட்ட எப்படி வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு வழியை தேடிட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நியூ பிகினிங் பண்ணணும் அப்படிங்கிற ஆசையும் இருக்குது. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்ட்டா உங்கள் நபர்கள். ஸோ எனக்கு அம் ஒரு சில விஷயத்த இப்போ சடனாக முடிவெடுக்கிறதுக்கு, இல்லை இதை பண்ணிடும் அப்படிங்கிற தைரியம் இல்லை அப்படின்னா கூட, என்னால் முடிஞ்ச மட்டும் எங்கள் வீட்டில் இதை பற்றி பேசுவேன். கண்டிப்பாக இந்த காதலை அடுத்த கட்டத்துக்கு வந்து எடுத்துகிட்டு போவேன். இப்போது நான் முடிவு பண்ணிட்டேன். என்னோட விருப்பத்துக்கு தான் நான் முதலிடம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நான் என்னோட விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சில விஷயத்தில் விட்டுட்டு போனதுனால கூட, இந்த இப்போ பார்க்கும்போது என் லைஃப்பை திரும்பி பார்க்கும்போது நிறைய இடத்துல நான் காயப்பட்ட மாதிரி நான் ஃபீல் ஆகிறேன். ஏன்டா என்ற கண்ட்ரோலே என்னட்ட இல்லை. ஸோ அப்படிங்கும்போது என்னை வந்து இந்த தேர்ட் பார்ட்டியாக இருக்க நபர் வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறதையே நான் இப்போ தான் உணர்றேன். ஏன் அப்படின்னா, நான் இவங்களுக்காக ரொம்பவே அடிமையாகி இருந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயமும் இப்போ தான் என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ நான் இன்னொருத்தவங்களோட பேச்சை கேட்டுட்டு உன்னை காயப்படுத்தியிருக்கேன் அப்படின்னும், இந்த இடத்துல உனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கதைக்கணும் அப்படிங்கிற இடத்துல நான் உனக்காக சப்போர்ட் பண்ணி கதைக்காமல் அந்த தேர்ட் பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணி கதைச்சிருக்கேன். தேர்ட் பார்ட்டிக்காக உன் கூட சண்டை போட்டிருக்கேன் அப்படிங்கும்போது இந்த விஷயம்லாம் இன்னுமே என்னை ரொம்பவே காயப்படுத்துது. இதுக்காக நான் உன்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படிங்கிறதும் தெரில. ஏன்னா இப்போ நான் ஏதாவது ஒன்றுட்ட கதைக்க வரேன் அப்படின்னா கூட, கதைக்க வர்ற இந்த விஷயம் கூட சரியான பாதையை நோக்கி போகுமா அப்படின்னு கேட்டால் என் மனசை பொறுத்தளவில் நோ அப்படின்னு தான் வருது. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நான் என்ன தான் உன்னிட்ட கதைக்க வந்தாலும், இல்லை உன்னை சமாதானப்படுத்த வந்தாலும் கண்டிப்பாக நீ கோவப்படுவ. திரும்பவும் இந்த ஹார்ட் பிரேக் ஆகும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், இந்த மனசால் நான் உனக்கு எந்த துரோகமுமே பண்ண கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்தில் நான் உன்னை விட்டுட்டு போனது தான் தப்பு. ஏன்னா நீ எனக்காக காத்துட்ருக்கும்போது, நீ எனக்காக வந்து பேசும்போதும், கெஞ்சும்போதும் நான் உனக்கு கவனம் கொடுக்காம உன்னை விட்டுட்டு போனது தான் தப்புங்கிறத இப்போ தான் நான் புரிஞ்சுக்கொள்கிறேன். ஆனால் நான் இப்போ ஸ்ட்ராங் ஆகுறேன். அதாவது இந்த காதலை வந்து எப்படி புதுப்பிச்சா இந்த காதல் வந்து புதுசாகும் அப்படிங்கிறதுக்கான வழியை வந்து நான் கண்டிப்பாக கண்டுபிடிப்பேன். ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு புரியுது. எத்தனை பேர் தான் இந்த வாழ்க்கையில் வந்தாலுமே கூட, நீ இருக்கிற மாதிரி எனக்கு யாரையுமே, நீ இருக்கிற மாதிரி உன் இடத்துல யாரையுமே வச்சு பார்க்க முடியல. ஏன் அப்படின்னா, நான் எங்கே தான் சுற்றி சுற்றி போனாலும், இன்னொரு இடத்த தேடி போனால் கூட உன்னிட்ட வந்து தான் என்னோடய வாழ்க்கை வந்து ஃபுல்ஃபில் ஆகுது அப்படிங்கிறத நான் இப்போது வந்து உணர்ந்துட்டேன். ஸோ நான் பண்ணின இந்த விஷயங்கள்லாம் மறக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்பட்றேன். உன்னை ஹர்ட் பண்ண விஷயம்லாம் நீ மறக்கிற அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சாலே போதும், நான் உன்னிட்ட ஓடி வந்துடுவேன். ஸோ என் மனசை பொறுத்தளவில் எனக்கு இன்னுமே நிறைய பயம் இருக்குது. அதாவது வந்தால் கூட நீ என்னை ஏற்றுப்பியா அப்படிங்கிறது எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனால் நான் நம்புகிறேன், நான் வந்து எவ்வளோ தூரம் தான் போனாலும் உன்னிட்டே வந்து நின்று உன்னைய பற்றி யோசிக்கிற மாதிரி நீயுமே என்னை விட்டு போயிருக்க மாட்டேன். இனிமே நான் உன் மனசில் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனால் வந்து பேசுகிறதுக்கு இது சரியான சந்தர்ப்பமாக இருக்காது அப்படிங்கிறதுனால தான் நான் இனிமேல் ரொம்ப அமைதியாக இருக்கேன். ஸோ இதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பாக நான் உன்னிட்ட வந்து சேர்ந்துருவேன்.
ஸோ ஃபைல் நம்பர் 1, நீங்கள் தாராளமாக உங்கள் நபருக்காக காத்துட்ருக்கலாம். ஏன் அப்படின்னா, அவங்க சரியான காரணத்த கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க தப்பெல்லாம் உணர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் நபர்கள் வந்து உங்ககிட்ட சேர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஃபைல் நம்பர் 1, இதுதான் உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ டேக் கேர், பாய். ஃபைல் நம்பர் 1. ஹாய் ஃபைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த ரீடிங். ஸோ உங்கள் நபர், உங்கள் காதல், உங்கள் மனசுக்குள்ளே இருக்க அந்த நபர் அவர் மனசில் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்ம ஒரு லவ் லெட்டர் மாதிரி இந்த ரீடிங்கில் வந்து பார்க்க போகிறோம், அவர் மனசை ரீட் பண்ணி. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப்புக்கு இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ரொம்ப ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இப்போ ஏஞ்சல் என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத, இது காதலுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக உங்கள் நபர் வந்து இந்த காதலில் உங்களை மிஸ் பண்ணி தான் அவரும் ஒரு அன்லக்கி அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ண தான் செய்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த காதலை வந்து புதுப்பிச்சு கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு டைம் கிடைக்காம இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காதலை எப்படி புதுப்பிச்சு கொள்கிறது அப்படிங்கிறது கூட இவங்களுக்கு தெரியாமல் இருக்குது இன்னும் வரைக்கும். அப்படிங்கிறதுனால இவங்களை விட்டு நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்டீங்க அப்படிங்கனாலும் இந்த நிலமையை வந்து கண்டிப்பாக இவங்களால இம்ப்ரூவ் பண்ணுறதுல இவங்களுக்கு ஒரு சில நடுக்கம் இருக்க மாதிரியும் தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா இந்த காதல் வேணுமா வேணாமா அப்படிங்கிறதே இவங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால தான் இவங்களை வந்து அன்லக்கி அப்படி சொல்லிட்டு ஈஸியாக கொஞ்சம் அமைதியாக இதுக்கான காரணத்தை தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த கார்ட்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டு இப்போ மற்ற டெக்லேயும் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ கார்ட்ஸெல்லாம் வடிவாக எடுத்து வச்சுருவோம். ஓகே, எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு கார்டுக்காக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டோம். ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் காதல் வந்து முடிவடைஞ்சிச்சு அப்படிங்கிறதையே நான் ரொம்பவே கஷ்டம்தான் படுறேன். ஏன் அப்படின்னா இந்த காதலை பொறுத்த மட்டும் நீயும் நானும் சேர்ந்திருந்த இந்த பொழுதுகள், இந்த காதல் இதெல்லாம் கண்டிப்பாக என் குடும்பம் அக்செப்ட் பண்ணலை அப்படிங்கிறது எனக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. ஏன் அப்படின்னா நான் உனக்கே தெரிஞ்சிருக்கும், நான் வந்து இந்த காதலை வந்து எப்படியெல்லாம் லவ் பண்ணுவேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த காதலை எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போனால் எப்படி இருக்கலாம், அவங்க கூட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற வாழ்க்கையும் நான் கண்டிப்பாக சொல்லி காட்ட தான் செஞ்சுருக்கேன். ஆனால் கூட இப்போ வந்து கண்டிப்பாக என்னால் இந்த எங்கள் குடும்பத்தை சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் உன்னிட்ட வந்து சேர்றதுக்கான வழி வந்து எனக்கு சத்தியமாக தெரிய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இவங்க வந்து யாருமே ஒத்துக்கொள்கிறாங்கல்ல இந்த காதலுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து நான் வந்து எனக்கு தவறான நண்பர்களோட பழக்கம் இருக்கிறதுனாலையும் எனக்கு தவறான நபர்களோட பழக்கம் இருக்கிறதுனால கூட இந்த காதல் வந்து முடிவடைஞ்சிருக்கலாம். அதனால கூட இந்த வீட்டோட சம்மதம் வந்து எனக்கு கிடைக்காது. ஏன் அப்படின்னா எனக்கே ஒரு பொறுப்பு இல்லை, நானே ஒரு ஊதாரித்தனமாக சுற்றிட்டுருக்கேன். இனிமேல் நான் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரல, எனக்கான ஒரு வாழ்க்கையும் இல்லை, எனக்குன்னு சொல்லிக்க எதுவுமே கிடையாது, எனக்குன்னு நான் எதுவுமே சேர்த்து வச்சதும் கிடையாது. அப்படி இருக்கும்போது எந்த இடத்துல நான் உனக்காக இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையை உனக்கு கொடுக்குறது அப்படிங்கிறதும் தெரியல. ஏன் அப்படின்னா எனக்கு வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலியோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. அவங்க சப்போர்ட் பண்ணினா தான் என்னால் வாழவே முடியும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஏன்னா எனக்கு தனியாக வாழ்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லை. எங்கள் ஃபேமிலி கூட இருக்கும்போது நான் ரொம்ப ஜாலியாக என்ஜாயாக சந்தோஷமாக இருக்கேன்னா, என்னால் திடீர்னு இந்த ஃபேமிலியை விட்டுட்டு வெளியே வந்தால் கஷ்டப்பட்டுருணும் அப்படிங்கிற பயம் வந்து எனக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நான் என் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறது தான் சேஃப் அப்படிங்கிறதுனால தான் இனிமேல் இந்த காதலுக்காக அடுத்த ஸ்டெப்பை எடுக்காமல் நான் கொஞ்சம் அமைதியாக இருக்கேன். எஸ், இதே கார்டு தான் வந்திருக்கு. அதாவது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஃபேமிலிக்கு பயந்துட்டு கூட இந்த இடத்துல உங்களை விட்டுட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து உனக்காக போராடுறதையே எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா எனக்கு
தெரில. சீரியஸா எனக்கு தெரில. என்ன சுத்தி என்ன நடக்குது அப்டின்னும் தெரில. எங்க குடும்பம் வந்து இந்த காதலுக்கும், கல்யாணத்துக்கும் எதிர்ப்பு தெரிவிச்சதுக்கு அப்புறமா என்னால அவங்க சொல்ல மீறி வர முடியாது. ஏன்னா நான் என் குடும்பத்துக்கு வந்து ரொம்பவே மரியாதை குடுக்குறேன் அப்படிங்கும்போது, அவங்க எடுக்கிறது முடிவா நான் ஏத்துப்பேன். ஆ எனக்கு தெரியும். உனக்கே ஃபீல் ஆகுது. நான் இந்த காதலுக்காக அடுத்த ஸ்டெப்பு எடுக்கிறேன்ல, போராடுறேன்ல அப்படிங்கிறது உனக்கு புரியுது. நீ வந்து என்ன தப்பா நினச்சிட்ருக்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அ நான் வந்து சீரியஸா நான் அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன் அப்படின்னாலும், என்னால நீ வேணும் அப்படின்னு அதுக்காக என் ஃபேமிலிய விட்டுட்டு என்னால வர முடியாது. ஏன் அப்டின்னா, எனக்கு அவங்க தான் ஸ்ட்ரென்த்தே. ஸோ அவங்கள விட்டுட்டு வெளிய வந்தா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். அ ஏன்னா இது இது காதல் தானே! இந்த காதல் இதோட போச்சு. நான் இந்த விஷயத்துக்கு அன்லக்கி ஆகிட்டேன். இந்த நிலைமைய வந்து என்னால சரிப்படுத்த முடியல அப்படின்னு விட்டுட்டு போறது நல்லது அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா, நான் கூடவே இருந்தா உன்ன ரொம்ப காயப்படுத்திடுவேனோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. இப்ப நீ தனியா போராடி எவ்வளோ காயப்பட்டுருப்ப அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது, இது உன்னோட முட்டாள்தனம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எனக்காக நீ போராடுறதெல்லாம் விட்டுட்டு, நீ கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி உன் லைஃப்ப பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா, என்னால வந்து நீ நினைக்கிற மாதிரி முடிவ ரொம்ப வேகமா எடுக்க முடியாது. ஏன்னா, இந்த இடத்துல வந்து நான் சில விஷயம் வந்து என்னால அவங்கள எதிர்த்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. என் ஃபேமிலி என்ன பண்ணாலும் என் நல்லதுக்காக தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் வந்து முழுமையா நம்புறேன். ஸோ, அவங்க வந்து எனக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா கூட, கண்டிப்பா அது நல்ல விதமா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் நம்புறேன். ஸோ, கண்டிப்பா அவங்க இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படி சொன்னா நான் கண்டிப்பா பண்ணிப்பேன். அ ஏன் அப்படின்னா, நான் என்னோட அதிகாரத்தில கிடையாது. ஸோ, எனக்கே ஒரு ஸ்ட்ரென்த் இல்ல அப்படிங்கும்போது, எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது, நான் எப்படி இந்த இடத்துல ஃபேமிலிய விட்டு வெளிய வந்து உனக்காக ஃபைட் பண்ணுவேன்னு என்னால சத்தியமா அத ஏத்துக்க முடியாது. ஏன் அப்டின்னா, அது எனக்கு இன்னுமே ரொம்ப கஷ்டம் தரக்கூடிய விஷயம் மாதிரி அமைஞ்சிருமோ அப்டிங்கிற பயம் இருக்கு. ஏன்னா, நான் ரொம்ப ஃப்ரீயா என்ன வளர்த்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு பொறுப்புங்கிறது வந்து இன்னுமே எனக்கு வராத மாதிரி தான் இருக்கு. ஸோ, அதனால என் குடும்பத்தோட எனக்கு இருக்கிறது தான் சேஃப் அப்டின்னு தோணுது. ஸோ, நீ வந்து என்ன எப்படி எடுத்துட்டாலும் சரி. ஆனா, என்னால வந்து இந்த விஷயத்த ஓப்பனா உன்கிட்ட சொல்ல முடியாது. நீ ஏன் புரிஞ்சுப்ப அப்டின்னு நெனைக்கிறேன். நான் ஏன் அவ்வளோ அமைதியா இருக்கேன்? ஃபேமிலி இவ்வளோ கதைக்கும்போது, இதில இவ்வளோ இன்வால்வ் ஆகி கதைக்கும்போது, நான் ஏன் அவ்வளோ அமைதியா இருக்கேன் அப்படிங்கிறத நீ கொஞ்சம் புரிஞ்சுக்க. ஸோ, அ என்னால அவங்களெல்லாம் விட்டுட்டு உன் கூட ஒரு செலிப்ரேஷன் வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு தோணல. ஏன்னா உனக்கும் தெரிஞ்சிருக்கும், நீ தனியா போராடும்போது எவ்வளோ கஷ்டத்த அனுபவிச்சிருப்ப அப்படிங்கும்போது, அப்ப ஏன் நான் சைலண்ட்டா இருந்தேன் அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்துருந்தீனாலே புரிஞ்சிருக்கும். என்னால இந்த ரிலேஷன்ஷிப்காக வந்து ஃபைட் பண்ண முடியாது. என்ன வந்து காயப்படுத்திக் கொள்ள முடியாது. ஏன்னா, என் மைண்டும் பாடியுமே அ எனக்கு என்ன நடக்குது என்னை சுத்தி அப்படிங்கிறது எனக்கு சீரியஸா தெரியல. என் மைண்ட் வந்து எத பத்தியும் யோசிக்கிறதில்ல. காதல பத்தி யோசிக்கிறதில்ல. இந்த இடத்துல கண்டிப்பா உங்க நபருக்கு வந்து பிளாக் மேஜிக் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ, அதனால தான் இவங்க வந்து எதுவுமே உங்கள பத்தி வந்து யோசிக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இவங்க மைண்ட் வந்து ஒருநிலையாவே இல்ல அப்படிங்கும்போது, இவங்கள சுத்தி நடக்கிற விஷயம் இவங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியாத போது, இவங்க ஃபேமிலி சொல்றதுக்கு, இல்லன்னா ஒரு நபர் சொல்றதுக்கு கட்டுப்பட்டு இருக்க மாரி தான் தெரியுது. ஸோ, அம் இப்ப என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அ என்னால வந்து உனக்காக வந்து போராடி எடுத்துட்டு வர முடியாது அப்படிங்கிற விஷயம் உனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா, என்கிட்ட சுத்தமா காசு இல்ல. என்னால வீட்ட விட்டு வெளிய வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயத்தையே என்னோட குடும்பத்தார், பெரியவங்க இவங்கலாம் கைட் பண்ண அப்புறம் தான் நானே புரிஞ்சுட்டேன். நான் எவ்வளோ முட்டாள்தனமான விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். எவ்வளோ முட்டாள்தனமா இப்படி உனக்கு ஒரு நம்பிக்கை குடுத்துட்டு ஏமாத்திட்டேன் அப்படிங்கிற வலி இருந்தாலுமே கூட, இந்த இடத்துல நம்ம பண்ணுறது ஒரு முட்டாள்தனம் மாதிரி இருக்கு. ஏன்னா என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படிங்கும்போது, இந்த இடத்துல ஃபேமிலி அவங்க சப்போர்ட்ட விட்டுட்டு வெளிய வர்றதுங்கிறது, நான் என்னையே காயப்படுத்திக்கிறது. இதனால நீயும் கஷ்டப்படுவ, நானும் கஷ்டப்படுவேன் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுப்ப அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா, எனக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து புரியாம இருந்தது. என்னோட வீட்ல இருக்கவங்க எனக்கு கைட் பண்ணும்போதும், என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கைட் பண்ணும்போதும், எனக்கு புரியுது நான் எவ்வளோ தப்பு பண்றேன். இதுலேருந்து வெளிய வந்துரணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன்.
ஸோ இந்த இடத்துல வந்து உங்கள் நபருக்கு வந்து இந்த இடத்துல பிளாக் மேஜிக் ஏதாவது பண்ணி உங்கள் திருமணத்துக்கு வந்து தடை விதிச்சுட்டு இந்த இடத்துல வேற ஒரு நபரை கூட உங்கள் நபருக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஐ எம் ரியலி ரியலி சாரி. ஸோ இவரோட உங்கள் நபர்களோட மைண்டில் இருக்க விஷயமும் அவங்கள சுற்றி நடக்கிற விஷயமும் தான் நம்மளோட லவ் லெட்டர் மாதிரி க்ரியேட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒரு சில விஷயத்த மறைச்சிட்டு என்னால் ரீடிங் வந்து கொடுக்க முடியாது. அப்படிங்கிறதுனால இது வந்து நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ பொருந்துறவங்க எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா நீங்கள் இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இது பொதுவான வாசிப்பு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பொருந்தினா மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த நிலைமை உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த ரீடிங் வந்து பொருந்தும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் விட்டுருங்க. ஓகேயா? ஸோ இங்கே என்ன பண்ணிக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி இருந்து பிளாக் மேஜிக் பண்ணினதுனால கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டெத் ஆகிருச்சு அப்படிங்கிறது தான் உங்கள் நபர்களோட மைண்டில் வந்து ரொம்பவுமே இருக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எஸ் இதுலேயும் இருக்குது. இப்போ இங்கே வந்து கார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே இந்த இடத்துல பிளாக் மேஜிக்ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி பார்க்கும்போது இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஐ எம் ரியலி சாரி. நமக்குள்ளே இருக்க இந்த ரிலேஷன்ஷிப் வந்து முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ என்னால் இந்த காதலை வந்து புதுப்பிக்க முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் ட்ரை பண்ணால் கூட இந்த காதலை சேர்த்து வைப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்னால் சேர்த்து வைப்பாங்க அப்படிங்கிற உறுதியை கொடுத்துட்டு உன்னை திரும்பவும் ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல ரொம்பவே அமைதியாக இருக்கேன். ஏன் அப்படின்னா எனக்கு என்னோட குடும்பத்தார் இவங்க சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறது அப்படின்னு இவங்க முக்கியமான நபர்களை வந்து என்னால் தூக்கி போட்டுட்டு வர முடியாது. ஏன்னா இவங்க நிறையா விஷயத்துக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படிங்கிறதுனால என் வாழ்க்கையிலேருந்து இவங்களை ஈஸியாக தூக்கி போட முடியாது. ஏன்னா இந்த காதல் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஆனால் நீ ஏற்றுப்பியா அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஏன்னா நீ வந்து என்னை விடாமல் உன் சைட்லேருந்து முயற்சி பண்ணிட்டு தான் இருக்க. ஆனால் என்னால் சரியான ஒரு பதிலை வந்து கொடுக்க முடியலை. அதே மாதிரி பொய்யா ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்கும் எனக்கு சுத்தமாக இஷ்டம் கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல பொய்யா நம்பிக்கை கொடுத்துட்டு உன்னை ஏமாற்றிட்டு, ஏன்னா இப்போதைக்கு ஏமாத்துனதே போதும். ஏன்னா இதுவே என்னை ரொம்ப போட்டு உறுத்திட்டுருக்கு. உனக்கு இருக்க தைரியம் எனக்கு இல்லை. நான் இங்கே மாட்டிகிட்ருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு பார்த்தாலே புரியும். அப்படின்னு என்னோட நிலைமை என்னன்னு பார்த்தா உனக்கு புரியும். அப்படிங்கிறது வந்து உனக்கு தெளிவாக புரியும். எனக்கு பயமாக இருக்குது. நான் வந்து நீ என்னை இவ்வளோ தொல்லை பண்ணுற, எனக்கு இது வந்து தொல்லை அப்படின்னு தோணிடுமோ, அது மட்டும் இல்லாமல் நான் உன்னை இன்னுமே காயப்படுத்திடுவேனோ அப்படிங்கிற எண்ணமும் இருந்தாலும் கூட மனசுக்குள்ளே எங்கேயோ ஒரு ஓரத்தில் வந்து இந்த காதல் புதுப்பிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தால் கூட என்னால் இதிலேருந்து முழுசாக இன்னுமே ஒரு முடிவுக்கு வர முடியலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னால் பொய்யான நம்பிக்கை உனக்கு கொடுத்து இனிமேல் நீ காயப்படுறதை வந்து என்னால் பார்க்க முடியாது. இப்போதைக்கு நான் உன் முதுகலை குத்துற வேலை மாதிரி பண்ணியிருக்கேன். அப்படி இருந்தாலும் நீ எனக்காக காத்துட்ருக்க அப்படிங்கிறத நினைக்கும் போது இந்த காதல் உனக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தோணுது. அப்படி தோணினா கூட என்னால் இந்த காதலுக்காக அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்க முடியாது. ஏன் அப்படின்னா நானே எனக்காக எதுவுமே கிடையாது. மணியோ எதுவுமே நான் எனக்காக சேர்த்து வச்சு கிடையாது. அப்படி இருக்கும்போது உன்னை ஏமாத்துறதுக்கு எனக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. அப்படிங்கிறதுனால தான் நான் அமைதியாக இருக்கேன். ஸோ எனக்கு தெரில இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது தெரில. ஆனால் என் ஃபேமிலிக்கு எகெயின்ஸ்டாக நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலைமையாக இருந்துகிட்ருக்கு. நீ என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறத தவிர எனக்கு வேறு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரில. மேபி ஏதாவது ஒரு சான்ஸ் ஒன்று இருந்தால் சேர்றதுக்கான வாய்ப்பு இருந்தால், அதாவது எங்கள் குடும்பத்தில் ஒன்று அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குது, அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் கட்டிப்பேன். அதில் எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. உனக்காக நான் இருப்பேன். ஆனால் அவங்க நோ சொல்லும் பட்சத்தில் கண்டிப்பாக அவங்கள எடுத்துட்டு என்னால் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறத நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பைல் 2 இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ இவங்க வந்து ஏதோ ஒரு பிளாக் மேஜிக்குள்ளே இல்லை யாரோடையோ சொல்லிக்க அடிமையாக இருக்கிறதுனால தான் உங்களுக்காக எதுவுமே ஸ்டெப் எடுக்கிறாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே காஜலியாக வந்திருக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.